ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 17 பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். மனதைரியம் இருக்கவங்க மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ப்ரோ, நம்மளால சில வல்கர் திங்ஸை தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற பர்சன்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ், அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. விச் மீன்ஸ் இந்த மாங்காவே வேணாம். இந்த மாங்காவோட சாப்டர் 17 பார்த்துடலாமா? சாப்டர் 17 இன்னும் ஃபர்தராக திறக்கப்பட்டால்னு சொல்லியிருக்கோம். பியர் ஆஃப் ஆங்கியூஷ் அப்படிங்கிற ஒரு பொருளை காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இது மெடிவல் யூரோப்ல டார்ச்சர் பண்றதுக்குனே யூஸ் பண்ணப்பட்ட டிவைசஸ்ல ஒன்று. இந்த பேரை நாமளா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே வேதனையின் பேரிக்கான்னு இருக்கும். உங்களுக்கு இந்த பொருளை பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சிருக்கும். பேரிக்கா ஷேப்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் இந்த டிவைஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் சாப்டருக்குள்ள பார்க்கலாம். இந்த பியர் ஆஃப் ஆங்கியூஷன்ங்கிறத சோக் பியர் அப்புறம் மவுத் பியர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஏர்லி மாடர்ன் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணப்பட்டுச்சு. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி டெபிக்ட் பண்ணலாம்னு தோணி இருக்கும். பேரிக்கா ஷேப்ல இருக்க ஒரு மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல லீஃப் மாதிரியான செக்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த பேரிக்கா ஷேப்ல இருக்கிறதுக்கு மேல சாவி போல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை திருகும் போது தான் லீஃப் மாதிரியான செக்மெண்ட்ஸ் வரும். விச் மீன்ஸ் இந்த பேரிக்கா பழம் போல இருக்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும் ஒரு லீஃப் ஷேப்ல. இந்த டிவைஸ்ல ஸ்ப்ரிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது டார்ச்சர் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? இது எங்க வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தப்பு பண்ணவங்களோட வாயில, வெஜினாவில இல்லைன்னா ஏனஸ்ல, வாய் துவாரங்கள்ல, அப்புறம் பிரைவேட் பார்ட்ஸ்ல. உள்ள போறப்ப சிம்பிள் மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, நாமளா உள்ள போயிரும். அந்த கீயை டர்ன் பண்ணும் போது லீஃப் மாதிரி இருக்க செக்மெண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அதீதமான வழியை கொடுக்கும். இன்டர்னல் பார்ட்ஸை கிழிச்சு விட்டுரும். இதை வச்சு வேதனைப்படுத்தி பயமுறுத்தி கொள்ளுவாங்க. இதுலயே சில ஃபன் பார்ட்ஸும் இருக்கு. இது ஹிஸ்டரியில டார்ச்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட வெப்பன் ஒரு தரப்பு சொன்னாலும், இன்னொரு தரப்புல இந்த மியூசியம் ஆஃப் டார்ச்சர்ஸ்ல இந்த விஷயத்தை பார்த்துட்டு சில பேர் இது ஒரு டார்ச்சர் டிவைஸா இருக்கக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. இதை ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன்ஸ்க்கு, சர்ஜிக்கல் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா ஷூ ஸ்ட்ரெச் பண்றதுக்கு, சுருங்கி போயிருக்க கிளவுஸை வைட் பண்றதுக்கும் கூட யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பியர் ஆஃப் ஆங்கியூஷன்ங்கிறது ஹிஸ்டரியில ஒரு டெரிஃபைங்கான இமேஜை கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கு. உஷிரோவோட கண்கள் கட்டப்பட்டிருக்கும் டார்க் ரூம்ல. ட்ரெஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டான், கையெல்லாம் கட்டி வச்சிருப்பான். உருமா சேர்ல உட்கார வச்சு, டே உருமா எங்கடா இருக்குன்னு கத்துவான். கண்ணை கட்டி விட்டுருக்கதை எடுத்து விடுன்ட்டு கையை ஸ்ட்ரகிள் பண்ணுவான் அந்த கட்ல இருந்து எஸ்கேப் ஆக. கண்டிப்பான்ட்டு உருமா கண்ணை கட்டி வச்சிருக்க துணியை மட்டும் எடுத்து விடுவான். டார்க் ரூம்ங்கிறனால லேம்போட தான் வந்திருப்பான் உருமா. அந்த வெளிச்சம் உஷிரோவோட கண்களை கூச வைக்கும். உருமாவை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு, என்னடா பழி வாங்க போறேன்னு கேட்பான். என்ன நான் பயப்படுவேன்னு எதிர்பார்க்கறேன் நீ? உருமா நான் இவ்வளவு விஷயங்களை பண்ணதுக்கு அப்புறமாவும் உனக்கு பயம் இல்லையான்னு கேட்பான். உஷிரோ சிரிச்சுட்டு, ஆக்சுவலா நான் நீ என்ன கொன்னதுக்கு அப்புறமா அடுத்து உனக்கு என்ன போகும்னு நினைச்சு சிரிச்சுட்டு இருந்தேன்பான். கூகா ஹீரோ அப்புறம் கியோசான் கண்டிப்பா உனக்கு நரகத்தை காட்டுவாங்க, உன் குடும்பத்துக்கு பண்ணதை விட பயங்கரமா இருக்கும்பான். ரொம்பவுமே பயங்கரமா கத்தி சிரிப்பான். உன் குடும்பத்துல இருக்கவங்களை எல்லாம் கொன்னதுக்கு அப்புறமா எவ்வளவு சிரிச்சிருப்பான் தெரியுமா? அன்னைக்கு இருந்த போதையே வேற, அந்த பிளஷர் வேற லெவல்னு ரொம்பவுமே வெறுப்பேத்துவான். இந்த இடத்துல உருமா உட்டிக்குள்ள கை விட்டு வச்சிருக்கான் இல்லையா? கையில ஒரு பொருள் எடுப்பான். இது பார்த்தா என்னன்னு தெரியுதான்னு கேட்பான். உஷிரோ என்ன கருமண்டாதுன்னு கேட்பான். உருமா தெரியலையா? அப்பனா நான் சொல்றத கேளுன்பான். உஷிரோ லிசன் பண்ணும்போது உருமா பின்பக்கம் போவான். இந்த பியர் ஆஃப் ஆங்கியூஷன்ங்கிறது ஒரு மெட்டல் டார்ச்சர் டிவைஸ். இதுல இந்த ஹேண்டில் இருக்கு பாத்தியா? அதை சுத்தும் போது 4 கத்தி போல இருக்க ஃபோக்ஸ் வரும். இது உருவாக்கப்பட்டதே ஒருத்தங்களுக்கு குமட்டல் வர வைக்க. ஏதாவது ஒரு சில விஷயங்கள ரொம்பவுமே ஆக்வர்டாவோ இல்லைன்னா ரொம்ப கேவலமா இருக்க விஷயங்களை பார்க்கும் போது வாமிட் வர மாதிரியான ஒரு சென்சேஷன் ஆகும் இல்லையா? அதுதான் குமட்டல். உருமா உஷிரோக்கு பின்பக்கமா போயிருப்பான் இல்லையா? ஓயின்னு கத்துவான் உஷிரோ. என்னடா பண்ண போறேன்னு கேட்பான். உருமா அந்த காலகட்டங்கள்ல அப்படி பயன்படுத்தி இருந்தாலும் இப்ப இது எப்படி தெரியுமா பயன்படுத்தப்படுது? ரொம்பவுமே இது ஃபேமஸான டிவைஸ் தான். ஏன்னா இதை வச்சு ரொம்பவுமே ஒஸ்டான டார்ச்சர் பண்ண முடியும். ஏனஸ் அப்புறம் விஜயனாலன்பான். ஏனஸ்ங்கிறது நம்ம கழிவு போற பகுதி. விஜயனால என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல, தெரியலனாலும் கூகுள் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உருமா ஒரு ஏத்துவான் பாருங்க. உஷிரோ வழியில பயங்கரமா கத்தி அலறுவான். மனசுக்குள்ள உள்ள விட்டதுக்கு இந்த வழினா அவன் மட்டும் அந்த கீயை திருப்பினா என்ன ஆகும்னு பயப்படுவான் உஷிரோ. உருமா லைட்டா டர்ன் பண்ணும் போது அது ஓப்பன் ஆகிற ஃபீல் சென்சேஷன் உள்ள இருக்கும் இல்லையா? அவன் திறக்கிறான்னு திங்க் பண்ணுவான். அது ஓப்பன் ஆகவும் ஐயோ டே திறக்காதலான்னு கத்துவான். உருமா சர்ப்ரைசிங்க இது நல்லா நீடிக்குதேன்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீக்கும் போது உஷிரோக்கெல்லாம் மனசே இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் செய்யப்பட்டுச்சுன்னா அது மொத்தமா அந்த பகுதியவே கிழிச்சிரும்ட்டு பயப்படுவான். இந்த இடத்துல ஒரு கிளியர் சவுண்ட் கேட்கும். உருமா கிழிச்சாச்சுன்பான். பார்த்தா பியர் ஆஃப் ஆங்கியூஷா முழுசா ஓபன் பண்ணி வச்சிருப்பான் உருமா. உஷிரோவை மட்டும் ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. பார்த்தா கிழிஞ்ச பகுதியில இருந்து ரத்தம் சொட்டும். உருமா ரத்தத்தை தாண்டி சில மோசமான விஷயங்களும் கலந்து சை அருவருப்பா இருக்குன்பான். உஷிரோ என்னாச்சு?
என்னோட பின்பக்கம் கிழிஞ்சு ரத்தம் சுட்டுதான்பா. இங்க பாரு, இதை முடிச்சிரு, நான் உன்னை கெஞ்சி கேட்கறேன், இந்த விஷயத்த மொத்தமா முடிச்சிருன்பா. ஒருமா முடிக்கிறதா? தம்பி, இது வெறும் முதல் ரவுண்ட் தான். 2வது ரவுண்டுக்கு தயாராயிக்கன்ட்டு ஒரு சுவிட்ச் அமுத்துவான். இந்த இடத்துல ட்ராஜடியே இனிமேல் தான் போட்டு இந்த சாப்டரை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. உஷிரோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பொண்ணுகளை வலுக்கட்டாயமா ப்ராஸ்டிடியூஷன்ல இறக்கி சம்பாதிச்சவன். அண்ட் ஆல்சோ லவ் பண்ண பொண்ணவே பாத்தீங்கன்னா செயின்லாம் போட்டு தான் மட்டுமே தான் அவளை யூஸ் பண்ணணும், யாரும் அவளை தொடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத்தான ஒரு ஆளா இருக்கான்ல. அவனுக்கு ரவுண்ட் 2 எப்படிப்பட்ட ஒரு தண்டனையா இருக்க போகுதுன்னு அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 18 பார்க்க போறோம். எடுத்ததுமே ஒருமா 2வது ரவுண்டுக்கான நேரம் வந்துருச்சுன்ட்டு லைட்டை போட்டு விடுவான். யுகா இந்த இடம் ஷாக் ஆவான். இந்த இடத்துல மீட்டாங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. யுகா எடுத்ததுமே காரனை கட்டி போட்ட இடத்த தான் பாப்பான். பார்த்தா அந்த இடத்துல செயின் மட்டும் தான் இருக்கும், அவ இருக்க மாட்டா. காரன் அவன் எங்கடா போயிட்டான்னு கேட்பான். திடீர்னு பார்த்தா வெறியாகி உருமான் கத்துவான். உருமா, அடே ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நீ சாக்குராபா காரனை உனக்கு ஏத்த ஒரு பொம்மை போலதானே ஆட்டி படைச்ச, அதான் நான் அவளை போக விட்டேன். அதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? இப்ப நீ உனக்குன்னு வச்சிருந்த அந்த பொம்மை இல்ல, அந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது அப்செட்டா இருக்கான்னு கேட்பான். யுகா கெட்ட வார்த்தையில திட்டுவான். ஒருமா, நீ மிடில் ஸ்கூல்ல 2nd இயர் படிக்கும் போது தானே சாக்குராபா காரனை பார்த்த. அந்த டைம்லயே ஒரு பேட் குரூப்பை தான் நீ வழி நடத்திருக்க, மோசமான விஷயங்களை செஞ்சிருக்க. அந்த டைம்ல தான் நீ ஸ்கூலை விட்டு வரும்போது சாக்குராபா காரனை பார்த்திருக்க. அவளை உனக்கு பார்த்ததும் காதல். அந்த நொடியில இருந்து நீ உன்னோட அப்பியரன்ஸை மொத்தமா தினம் மாத்திட்டே வந்திருக்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நீ அவளை அப்ரோச் பண்ண. அப்புறம் தொடர்ந்து தீவிரமா கேட்டே இருந்த. அதுக்கப்புறமா 2 பேர் சேர்ந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. நீ அவளோட சேர்ந்து சேம் ஹைஸ்கூல் தானே போன. உன்னோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு, அதுவும் வெளிப்பார்வைக்கு மட்டும். ஆனா சில மாசங்களே காரன் காணாம போயிட்டா. அதுவும் திடீர்னு பார்க்க போனா நீ அவ காணாம போனதுக்கு அப்புறம் டிப்ரெஷனுக்கு போயிருக்க. இல்லைன்னா அதை எப்படி சொல்லலாம், அவளை நீ ஆனா லாக்அப் பண்ணி வச்சிருந்தேன்ட்டு அப்படியே யூகாவோட முடிய புடிச்சிழுப்பான். எனக்கு தெரிஞ்சு உனக்கு உன் வெறி தீர்ந்திருக்காது என்ன, அதானே? நீ இருக்கையிலே கேவலமானவன்டா, அப்படித்தானே? உனக்குள்ள அந்த மனுஷங்களுக்கு இடையில அந்த ஆசாபாசம்ல இல்லதானான்னு கேட்பான். யூகா திடீர்னு பைத்தியக்காரன் போல சிரிப்பான். அதேதான், அவளை நான் அப்படி அடிமை போல வச்சிருந்தது எவ்வளவு சுகத்தை கொடுத்துச்சு தெரியுமா? இப்ப அவ எங்கடா, இப்ப என்னோட பொம்மை எங்கடான்னு கத்துவான். திடீர்னு பார்த்தா டோர் ஓபன் ஆகிற போல இருக்கும். யூகா ஓன்ட்டு திரும்புவான். பார்த்தா காரன் தான் இங்க வந்திருப்பா. அவன் காரணம் அதுன்ட்டு பார்க்கும் போது டக்குன்னு பார்த்தா குக்குன்னு சிரிப்பான். நீ என்ன பண்ணி வச்சிருக்கின்னு பாரு, சீக்கிரம் வந்து என்ன கட்டி போட்டிருக்க அந்த கைத்தல அவுத்து விடு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே உருமாவை கொள்ளலான்பா. காரன் என்ன சரிதானான்னு கூப்பிடும் போதெல்லாம் காரன் டேன்பா. இந்த இடத்துல யூகாக்கு பயங்கரமா வேர்க்கும், அள்ளு விடும். காரன் நிஜமா நீ என்ன காதலிச்சியான்னு கேப்பா. அதுவும் பித்து பிடிச்ச போல. இங்க பாரு, நீதான் என்னோட முதல் காதல். முதல்ல உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் பயம் இருக்கதான் செஞ்சது. ஆனா நீயும் நானும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் உன்னை ஒரு நேர்மையானவன் நினைச்சேன். அதனாலதான் உன் கூட டேட் பண்ண ஆரம்பிச்சேன். அடே, நான் இப்ப என்ன செய்ய? என் வாழ்க்கை இப்ப நாசமா போச்சு. இங்க பாரு, நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கீன்னு. நான் ரொம்ப அசிங்கமாயிட்டேன். இதுக்கப்புறம் என்னால ஸ்கூலுக்கும் கூட போக முடியாது. என்னால என் ஃபேமிலியையும் ஃபேஸ் பண்ண முடியாது. இப்படியாப்பட்ட வாழ்க்கையில வாழ முடியும்னு நினைக்கிறியாடான்னு கேப்பா. இந்த ஒரு பேனல் இல்ல அவளோட உடம்போட சிதைவுகளை காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும். யுகா ஒரு மாதிரி பயத்தோட ஹே காரன்பா. பார்த்தா அவ கையில ஏதோ வச்சிருக்கத நோட் பண்ணிருப்பான். யுகா மனசுக்குள்ள அவ என்ன கையில எதையோ பிடிச்சிருக்கான்னு யோசிப்பான். இந்த இடத்துல அவ கையில இருக்கத க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. இதுக்கு முன்னாலே பியர் ஆஃப் ஆங்கியூஷன் உருமா ஒன்று யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அதோட ஸ்மாலர் வெர்ஷன் தான் காரன் இப்ப கையில வச்சிருக்கா. அப்படியே காரன் ஒரு மாதிரி கிரேசியா சிரிக்காத காமிச்சு ஒரு புது டார்ச்சர் டிவைஸ். இதை வச்சு அடுத்து என்ன பண்ண போறாங்களோன்னு இந்த இடத்துல இந்த சாப்டரை தொடரும்னு போட்டு முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து வர விஷயங்கள்ல காரன் யூகாவை எப்படி தண்டிச்சா நல்லா இருக்குங்கிறத நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த விஷயத்துல காரன் மேல எத்தனை பேத்துக்கு பரிதாபமா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் யூகா மேல எந்த அளவுக்கு கடுப்பு இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையா காதலிச்ச பொண்ணு நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கான் இல்லையா, அதனாலதான் நானே இந்த ஒரு கொஸ்டினை கேட்கறேன். அண்ட் பாக்குறேன் நீங்க உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 19 பார்க்க போறோம். எடுத்தோடனே சாப்டர் 19 டைட்டில் போடுறாங்க இன்சைட்னு. உஷிரோ காரன் பாக்கெட்ல இருந்து என்னத்தை எடுக்கிறான்னு பாப்பான். கையில என்னது அது, சின்ன பொருளை ஏதோ வச்சிருக்கேன்பா. மனசுக்குள்ள அதை வச்சுட்டு அவ என்ன பண்ண போறாளோன்னு யோசிப்பான். காரன் உனக்குள்ள பயன்படுத்த போறேன்பா. ஒரு மாதிரி கிரீப்பே சிரிச்சுட்டு அந்த டூலை பார்த்து இதை நான் உனக்குள்ள விட போறேன்பா. ஒரு மாதிரி பின்பக்கம் வச்சு யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அதோட சின்ன வெர்ஷன் இது. அது எப்படி பின்பக்கத்துக்குள்ள விடுறதோ அது போல இது முன்பக்கம் விடுறது. பின்னால இருக்க ரிங்க சுத்தி முன்னால விரையாத காமிச்சிட்டு காரன் இந்த பொருளை உனக்குள்ள பயன்படுத்த போறேன்பா. உஷிரோக்கு உள்ளையா எங்கடி விட போறேன்ட்டு அள்ளு கிளம்பும். இப்போ உருமாவை பார்த்துதான் செம்ம கடுப்பாவான். இங்க பாரு, எங்கிட்ட வம்பு வச்சுக்காத, நான் உன்னை இங்கேயே கொன்று வண்டான்லாம் கத்துவான். உருமா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். காரன் உஷிரோக்கு ஒரு ஏத்துவா பாருங்க, ஐயோன்னு துடிப்பான். காரன் நிறுத்துன்னு கத்துவான். பயவுள்ளைக்கு உள்ள போகவும் தான் ரொம்பவுமே துடிப்பான். இதுக்கே வலிக்குதுன்ட்டு சேர்ல இருந்து கீழே விழுந்துலாம் ஐயோ அம்மான்னு கத்துவான். காரன் கத்தும் போது காரன் பக்கத்துல வருவா. தயவு செஞ்சு இங்க பாரு, கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை வெளியேடுன்பா. காரன் திருப்பி விட்டுருவா. உஷிரோ இன்னும் கத்துவான். காரன் இப்ப நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்பேன், அதுக்கு உண்மையா பதில் சொல்லணும்பா. ஃபர்ஸ்ட் கேள்வியா எதுக்காக ஏன் கூட அவுட் வந்தேன்னு கேப்பா. உஷிரோ வழி தாங்க முடியாம தான் கதறிட்டு இருப்பான். சீன் பாஸ்டுக்கு ஜம்ப் ஆகும். இங்க பாரு யூகா, அந்த மீன் பார்க்க அப்படியே ஒன்ன போல இருக்குல்லன்னு சொல்லி நக்கல்
பண்ணி சிரிச்சிருப்பா. யுஷிரோ எதுக்காக இது எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்ட்டு டென்ஷன் ஆவான். காரன் திருவுறதை இன்னும் கொஞ்சம் திருப்பவும் தோணுச்சுன்னு செஞ்சண்டின்னு கத்துவான். அந்த ஸ்மால் டூல் திருக திருக விரிவாகும் இல்லையா, வழியில இன்னும் பயங்கரமா கத்துவான். காரன் ரெண்டாவது கேள்வி கேட்பா, எதுக்காக இந்த இடத்துல எனக்கு கட்டி போட்டு வச்சிருந்தேன்னு கேட்பா. வழியில இன்னும் துடிப்பான் யூகா. பாஸ்ட்ல காரன் யூகாவோட கையை கேட்டு புடிச்சு, உன் கை ரொம்ப வாமா இருக்குன்னு இருப்பா. யூகா எதுக்கு எனக்கு இந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாம் வருதுன்ட்டு, ஏன்னா எனக்கு உன்னோட உடம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த பதில் போதுமா என்ன விட்டுறேன்னு கத்துவான். காரன் அந்த ஸ்மால் டூல ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருவா. உஷிரோக்கு ரத்தமே சொட்ட ஆரம்பிச்சிரும். வழியில ரொம்ப துடிப்பான். மூணாவது கேள்வியா காரன், ஏதா ஒரு பாயிண்ட்ல உண்மையா நீ என்ன நேசிச்சியான்னு கேட்பா. உஷிரோ பயங்கரமா கத்துவான், காதலா, அதுவும் ஒன்னையா, நீ வெறும் எனக்கு ரத்தமும் சதையும் இருக்க பொம்மடின்னு. காரன் மொத்தமா பொழந்துடவும் அப்படியே கட்டாயி ரத்தமா ஊத்த ஆரம்பிச்சிரும். காரன் இதை பார்த்து சிரிச்சுட்டு, இதுக்கப்புறமா உன்னால இதை பயன்படுத்த முடியாதுன்பா. சைக்கோ மாதிரி உஷிரோவே உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. ரத்தத்தை பார்த்துட்டு, நிறைய ரத்தம் வருது, ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சது போலன்பா. உஷிரோ ஒரு மாதிரி நுரத்தள்ளி போய் கிடப்பான். இந்த இடத்துல உரிமை எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, காரன் உஷிரோ மேல பயன்படுத்திருப்பா இல்லையா அந்த ஸ்மால் டூல், அதை வச்சு தன்னோட சங்கிலே இறக்கிட்டு செத்துருவா. ஷாக்ல உரிமை அதை பாக்குறப்ப இந்த இடத்துல இந்த எபிசோட் தொடரும்னு போட்டு முடிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் காரன் பண்ணது நியாயமா படுது, உஷிரோவை பண்ணது வரைக்கும் ஓகே, கடைசியில எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிற தாட்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட பத்தின மொத்த கருத்துக்களை தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸ்ல. கூடவே ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த தப்பு பண்ணவன கொலை பண்ணணுங்கிறதா சரி தப்புங்கிறது மேட்டர் இல்ல. இது ஜஸ்ட் ஒரு வயலன்ஸை லவ் பண்றவங்களுக்காக எடுக்கப்பட்ட கதை. பாக்குறதோட ஸ்டாப் பண்ணிட்டா சரி. ரெண்டாவது, ரிவெஞ்ச் ஒருத்தங்களை நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கங்க. உங்க சக்சஸ் தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ரிவெஞ்ச். எல்லாருக்கும் புரிஞ்சதுல? நான் இன்னைக்கு என் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். நாளைக்கு திரும்ப மீட் பண்ணலாம். பாய் அண்ட் லவ் யூ கைஸ். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.